அனைவருக்கும் வணக்கம். எம்மை இறைவன் நன்றாக படைத்தனன், நன்றாக தமிழை ஆக்குக என்று. இப்ப எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் டிஎன்எஸ்யூஆர்பி உடைய தேர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா தமிழ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆனைய வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஆக்சுவலா எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா இருந்தாலும் சரி, நான் தமிழ் மொழியுடைய தகுதி தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், எம்ஆர்பி, எந்த எக்ஸாம்ல நடத்தக்கூடிய தகுதி தேர்வு, தமிழ் மொழியில நடத்தக்கூடிய தகுதி தேர்வை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்க கண்டினியூஸா பாத்துட்டு இருந்தீங்கன்னா அழகாவே பாஸ் பண்ணிடலாம். என்ன காரணம்னா, இங்க நாங்க நடத்தக்கூடிய அத்தனை வீடியோ கிளாஸஸ்மே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்ஆர்பி, டிஎன்எஸ்யூஆர்பி உடைய தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி மட்டுமே முழுக்க தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்களா, இப்போ எம்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, நம்ம மேக்சிமம் என்ன படிச்சிருப்போம், சயின்ஸ் குரூப் படிச்சிருப்போம் இல்லையா, மேக்ஸ் பயாலஜி படிச்சிருப்போம். அப்ப படிக்கிறப்போலாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் நம்மளுடைய பேசிக்கான சப்ஜெக்ட். தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு இது ஒப்புக்கு சப்பானா அப்படி நடத்துற மாதிரி நடத்துவாங்க. சில பிரைவேட் ஸ்கூலா இருந்தா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு பெருசா ஒரு சிரமப்பட்டு நடத்திருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்க பிள்ளைங்களுக்கு அழகா தெரியும். ஏன்னா காலையில டைம் முதல் 4 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, 4 பீரியட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மேக்ஸோ அது அப்படியே ரிப்பீட்டடா அந்த ஒர்க்கிங் டேஸ்ல மாத்தி வரும். லாஸ்ட் அந்த ஒரு ஆறையோ இல்ல 5வது ஹாரோ இல்ல 6வது ஹாரோ பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தமிழ் மொழியே வரும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது நம்மளுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஐயோ எப்படா இந்த பிசிக்ஸ் கிளாஸ் முடியும், மேக்ஸ் கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? சோ இப்ப டிஎன்பிஎஸ்சிலயோ இல்ல எம்ஆர்பிலயோ ஒரு தகுதி தேர்வு அப்படின்னு வச்ச பிறகு, ஐயோ தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். நிச்சயமா சொல்றேன், தமிழை பார்த்து பயப்படவே வேண்டியது இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் தமிழ்லே கதின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர்கள். இப்ப தமிழ் மொழியே ஒரு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அதை நிச்சயமா பயப்படக்கூடாது. அழகா படித்தால் போதுமானது அப்படி இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, எம்ஆர்பில லாஸ்ட் நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தவங்களா இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா 19 மார்க் எடுத்துட்டாரு. ஆனா சப்ஜெக்ட் பேப்பர்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தாரு. நிச்சயமா ஒரு ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது, நிறையவே இருந்தது. ஆனா தமிழ் மொழியில அவர் கோட்டை விட்டாரு. சோ இப்ப தமிழ் மொழி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரமம் இல்லாம விட்டுறவும் கூடாது. கண்டிப்பா அதற்கான டைம் இருக்கு, அதற்கான சிலபஸ் பேசிக்கா அதை பத்தி நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ முதல் 4-5 வகுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் செய்யணும். கண்டிப்பா மனப்பாட பகுதியா தான் வரும். ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம், தமிழ் மொழி அப்படின்னாவே நம்மளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்தோம்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ன உடனே என்ன சிலபஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செய்யுள், மனப்பாட செய்யுளா இருக்கலாம், அது புறநானூறு, அகநானூறு, அதுல இருக்கக்கூடிய வரிகளை கொடுத்து இது அந்த வரிகள் இடம் பெற்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது கிராமர், அதாவது இலக்கண பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, இலக்கணம், அதுல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, புணர்ச்சி விதிகள், பொருள் கூறுக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த 2 விஷயங்கள். அடுத்தது தமிழ் வளர்த்த சான்றோர்கள், அதுல உவே சாமிநாத ஐயர், ஆபிரகாம் பண்டிதர், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இவர்கள்ல யார் என்னென்ன புத்தகத்தை எழுதியிருக்காங்க, இந்த பார்ட்டை நீங்க ஒரு ஒழுங்கா படிச்சுட்டோமாவே தகுதி தேர்வை அழகா நம்ம பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லலாம். இப்ப இந்த சிலபஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, பொருள் கூறுக, இந்த லகரம், ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பார்த்த உடனே ஐயோ வள்ளினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னாவே நம்மளுக்கு மறந்துருக்குமே அப்படிலாம் நினைச்சு பயப்பட வேணாம். இங்க இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ பார்த்தாவே போதும். இப்ப அதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சங்கம். இப்ப நம்ம சின்ன பிள்ளையிலேயே படிச்சிருப்போம், சங்கம்னா என்ன அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. சங்கம்னா என்ன, நம்ம ஆரம்பத்திலேயே படிக்கிறப்பே தமிழ் ஐயாவோ இருக்கட்டும், தமிழ் அம்மாவா இருக்கட்டும், என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க, 3 சங்கம் வைத்து
தமிழ் வளர்த்த சான்றோர்கள் வாழ்ந்த நாடு இது நம்மளுடைய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப மூவேந்தர்களும் தமிழ் வளர்த்திருக்காங்க. அதுல பாண்டிய நாடு மிகவும் பெருமைக்குரியது. ஏன்னா 3 சங்கங்களும் தமிழகத்துல மதுரை பகுதிகளில் தான் காணப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சங்கம் அப்படின்ற சொல் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியத்துல கிடையாது. தொல்காப்பியர் காலத்தை பொறுத்தவரையிலும் சங்கம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துற, சங்கம் அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தல. சங்கம்ன்றத பத்தி எந்த ஒரு குறிப்புகளையும் அவர் தரவே இல்லை. அப்புறம் எப்படி நம்மளுக்கு சங்கம் பற்றிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நம்மளுடைய 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 காப்பியம் இருக்கு. அந்த மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் தான் முதலாக சங்கம் அப்படின்ற சொல்லை தன்னுடைய நூலான மணிமேகலையில குறிப்பிட்டிருப்பாரு. அதுலதான் நம்மளுக்கு சங்கம் அப்படின்றதே நம்மளுக்கு அறிமுகம் ஆயிருக்கும். சீத்தலை சாத்தனாரால் தான் நம்மளுக்கு சங்கம் அப்படின்றதே அறிமுகம் ஆயிருக்கும். அதன் பிறகு திருநாவுக்கரசருடைய தேவாரம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல தெரிஞ்சிருக்கும். சிவனடிகார்கள்ல மிகவும் முக்கியமானவர். 63 நாயன்மார்கள்ல சமய நாட்குறவர்கள்னு சொல்லக்கூடியவர்ல ஒருத்தரான திருநாவுக்கரசர் கிபி 7ஆம் நூற்றாண்டுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சங்கம் அப்படின்ற சொல்லை பற்றின விஷயத்த தன்னுடைய தேவாரத்துல குறிப்பிட்டிருப்பாரு. சங்கம் அப்படின்ற சொல்லை பற்றி தேவாரம் அப்படிங்கறதுல குறிப்பிடுபவர் யாருன்னா திருநாவுக்கரசர். அதன் பிறகு பார்த்தோம்னா முச்சங்கம், அதாவது முதல் இடைக்கடை அப்படின்னு சொல்லிட்டு 3 சங்கங்கள் இருந்ததா சொல்றான். இந்த 3 சங்கங்களை பற்றிய ஒரு தெளிவான குறிப்பு, இந்த சங்கம் எப்ப இருந்தது, யாருடைய காலத்துல தொடங்கப்பட்டது, யார் யாரெல்லாம் அந்த சங்கத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான குறிப்பை நம்மளுக்கு யாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த டைலாக் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் நினைக்கிறேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அவரேதான் நம்மளுடைய நக்கீரர். நக்கீரருடைய ஒரு உரை, ஆக்சுவலா அவருடைய புக்கு கிடையாது, இது அவருடைய உரை. இறையனார் களவியல் அப்படின்ற ஒரு நூல். இறையனார் களவியல் அப்படின்ற நூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியராக தமிழ் வளர்த்த சான்றோர்கள்ல ஒருவராக கருதப்படுகிற நக்கீரர் தான் இதற்கு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். சங்கம்னா என்ன, எப்படி இருக்கணும், சங்கத்தினுடைய அடிப்படை தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முழுமையான குறிப்பு இவருதான். ஏன்னா இறையனார் களவியல் உரை இவருடைய நூலுடைய இது ஆக்சுவலா ஒரு உரைதான். இது இறையனார் களவியல் அப்படின்றது ஒரு புத்தகம். அது அதாவது அந்த புத்தகத்தினுடைய பெயர் இறையனார் அகப்பொருள் களவியல் அப்படின்றதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேரு. அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிவபெருமானை எழுதுனதாக சொல்றாங்க. இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனா குறிப்புகள் நம்மளுக்கு இப்படிதான் கிடைக்குது. இறையனார் களவியல் அல்லது இறையனார் அகப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, இறையனார்ங்கிறது அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் எழுதிய, அது சிவபெருமான் எழுதிய நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் என்ன சொல்றாரு, 3 சங்கங்களை பற்றிய வரலாறு குறிப்புகளை தெளிவாக கொடுக்கிறாரு. முச்சங்க வரலாறு முழுமையாக தெரிவிக்கிறார் தன்னுடைய இறையனார் களவியல் உரை அப்படின்ற நூல்ல. அப்புறம் 3 சங்கங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, மேம் அது எவ்வளவு இருக்கும், நம்ம அத்தனையும் படிக்கணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுலாம் தேவையில்லை. 3 சங்கங்கள் அப்படின்னா முதல் சங்கம் எங்க இருந்தது, இடைச்சங்கம் எங்க இருந்தது, 3ஆம் சங்கம் எங்க இருந்தது, இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் என்ன, இதுதான் முக்கியமான இது. நம்ம அப்படியே சொல்லியிருப்போம், சின்ன பிள்ளையில இருந்தே நம்மளுக்கு ஒரு டைலாக், ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு. என்னன்னா, பாலும் தேனும் கலந்து உனக்கு நான் தருவேனே சங்கத்தமிழ் 3ம் தா. இது பாத்தீங்கன்னா ஔவையாருடைய தனிப்பாடல்கள்ல ஒண்ணு இருக்கும். இந்த பாடல் எதற்காக இங்க சொல்றேன்னா, முச்சங்கம் பற்றிய ஒரு வரலாறு இருந்திருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இது இங்க சொன்னேன். இப்ப நம்ம கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகியோடைய ராமாயணம் வடமொழியில் எழுந்திருக்கு. அதை தழுவி கம்பரால் இயற்றப்பட்ட கம்ப ராமாயணம் பாத்தீங்கன்னா சங்கமான முச்சங்கத்தில் ஒன்றான சங்கத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த 3 சங்கங்களில் ஒரு சங்கத்துல கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு, அந்த அப்ப இருந்த சங்கத்துல கொடுத்து புலவர் சான்றோர்கிட்ட கொடுத்து இது எப்படி இருக்கு, இது கரெக்டா இருக்கா, கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் அரங்கேற்றமே செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா சங்கங்கள் எங்க இருந்தது, எங்க ஆரம்பிச்சாங்க, யார் இருந்தாங்க, அதுல இயற்றப்பட்ட நூல்கள் என்ன, இதுதான் நம்மளுடைய கேள்வியுடைய முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். இது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் அழகா ஒரு சங்கம் எங்க இருந்தது,
யார் ஆரம்பிச்சாங்க, யாருடைய காலகட்டம்ன்றது ஒரு ரிப்பீட்டடால காணப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் சொல்லலாம். அப்போ வந்து முதல் சங்கம் இந்த முதல் சங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுடைய தென்மதுரை அப்ப வந்து பச்சுளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்திருக்கும். அந்த ஆற்றங்கரையில காணப்பட்டதாக குறிப்புகள் காணப்படுகிறது. பச்சுளி ஆற்றங்கரையில காணப்பட்ட ஒரு சங்கம் தான் இது. இப்ப இதுல யாரு மன்னன் யாரு இருந்தாங்க, இந்த முதல் சங்கத்தை ஆதரித்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சின ஒரு மன்னருடைய பேர் தான், பாண்டிய மன்னர். வழுதினாவே பாண்டிய மன்னர்களுடைய புனைப்பெயர். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இந்த முதல் சங்கத்தை ஆதரித்தவர் இவர் தான். ஆக்சுவலா இந்த முதல் சங்கத்துல நிறைய இலக்கணங்கள், இலக்கியங்கள், நூல்கள் படைக்கப்பட்டதா சொல்றாங்க. அந்த நூல்கள் முழுவதுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த சங்கத்திலிருந்து படைக்கப்பட்டதுதான் அகத்தியம்னு சொல்றாங்க. முதல் சங்கத்தில் படைக்கப்பட்டதுதான் அகத்தியம் சொல்றாங்க. இந்த அகத்தியமே நம்மளுக்கு முழுசா கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடைக்கல, பாதிதான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்றது, தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்றது தொல்காப்பியத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி அகத்தியம் மேபி முழுசா கிடைச்சிருந்திருந்தா நம்மளுடைய இலக்கண நூல், முதன்மையான இலக்கண நூல் அகத்தியமா இருந்திருக்கும். ஆனா அது கிடையாது. நம்மளுக்கு தமிழ்ல ஏற்றப்பட்ட அல்லது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் தமிழ் சங்கத்தில நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இரண்டாம் தமிழ் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இரண்டாம் தமிழ் சங்கம் யாருடைய காலகட்டத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இரண்டாம் தமிழ் சங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா இது எங்க இருந்தது அப்படின்னா கபாடபுரம். ஆக்சுவலா இந்த கபாடபுரம் அப்படிங்கறத மதுரையில இருந்த ஒரு பகுதி தான், மதுரையில காணப்பட்ட ஒரு பகுதி தான். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்மளுடைய தமிழ் டீச்சர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய மதுரையினுடைய இப்ப இருக்கக்கூடியது மதுரையினுடைய சின்ன ஒரு பகுதி தான். மதுரையுடைய பெரும்பான்மையான பகுதிகள் வந்து கடற்கோளால் அழிக்கப்பட்டது, இயற்கை சீற்றங்களால் அழிந்தது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ வந்து கபாடபுரம், அந்த கபாடபுரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குமரியோடைய ஆற்றங்கரை, குமரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு, அந்த ஆற்றங்கரையில காணப்பட்டு இருக்கிறது. இதை ஆதரித்த மன்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்டோர் செழியனிலிருந்து முடத்திருமாறன் வரை ஆதரிச்சிருக்காங்க. இதுல ஏற்றப்பட்ட இலக்கியங்களாக இலக்கண நூல்கள் வந்து நிறைய சொல்றாங்க. பெருங்களி, குறுகு, வெண்டாளி, மாபுராணம், பூத புராணம் இதெல்லாம் கிடைச்சதானா கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சது முழுமையாக என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் மட்டுமே. தொல்காப்பியமும் அகத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர், தொல்காப்பியம் மேல எழுதிருக்காங்க தெரியும், அதிலேயே இருக்கு தொல்காப்பியர். அகத்தியம் அப்படின்ற நூல் வந்து அகத்தியரால் ஏற்றப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல. அகத்தியருடைய 12 சீடர்கள்ல ஒருவர் தான் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் கூட இன்னும் ஒரு 11 பேர் இருந்திருக்காங்க. மொத்தம் இவருடைய அகத்தியருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் 12 பேர். இதுல வந்து தலைமையாக இருந்தவர், ஆக்சுவலா ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் இருந்தவர் தான் இந்த தொல்காப்பியர். அவரால் ஏற்றப்பட்டதுதான் இந்த தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் நம்மளுடைய முதல் இலக்கண நூல், இல்லாத பழமையான தொன்மையான இலக்கண நூல்னு சொல்லலாம். அடுத்தது மூன்றாம் தமிழ் சங்கம். இந்த மூன்றாம் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் தமிழ் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடத்திருமாறன் வரை உக்கிரப்பெருவழுதி. முடத்திருமாறன் இவரு ஒரு பாண்டிய மன்னன் தான். உக்கிரப்பெருவழுதி இவர்களெல்லாம் ஆக்சுவலா இதுக்கு ஒரு கதையே இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்த இதுல வந்து பார்த்தோம்னா மொத்தம் இதுல இருந்த புலவர்கள் வந்து 49 பேரு. 49 புலவர்கள் வந்து அந்த அரசவையில இருந்திருக்காங்க. அவர்களை எல்லாத்திற்கும் தலைவரா ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் தான் சிவபெருமான். இந்த 49 பேருக்கும் தலைமை புலவராக இருந்து அந்த அரசவைய, அங்க புலவர்கள் சூழ்ந்த அவைய பாதுகாத்து வந்தவருன்னு கூட சிவனா சொல்லிட்டு இருப்பாங்க. இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனா சொல்றாங்க. இந்த மூன்றாம் தமிழ் சங்கம் அப்படின்றது எங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதுரையில வைகை ஆற்றங்கரையில காணப்பட்டதுதான் இந்த
மூன்றாம் தமிழ் சங்கம். இந்த மூன்றாம் தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இலக்கணம் நூல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அகத்தியமும் தொல்காப்பியம் தான். மீதி எல்லாம் எங்க மேம், மத்ததெல்லாம் எங்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முழுசா கிடைக்கல. இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கலாம், முதல் 3 சங்கங்களுக்கு முறித்தான ஒரு நூல்னா அது அகத்தியம். முதல் இடை கடை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நம்ம முதல் இடை கடைன்னு சொல்றோம், முதல் 2வது 3வதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் 1 2 3 அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் 3 சங்கங்களுக்கு முறித்தான நூல் அகத்தியம். 2வது சங்கத்திற்கும், அதாவது இடைச்சங்கத்திற்கும் கடைச்சங்கத்திற்கும் ஒரு உரித்தான நூல்னா தொல்காப்பியம். இப்ப இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 3 சங்கங்களுக்கு முறித்தானது அகத்தியம், 2வது 3வது தமிழ் சங்கத்திற்கு உரியது தொல்காப்பியம். ஆக்சுவலா இந்த நூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிகமாக ஒரு சில குறிப்புகளை தருது. இதுல இந்த குறிப்புகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். இது அந்த நூல்கள்ல இருந்து எடுத்துக்கிட்ட குறிப்புகள். இதுல இருந்து சின்ன சின்ன குறிப்புகளாக கடவுளினுடைய பெயர்களை குறிப்பிடுறாங்க. அது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். விரிசடை கடவுள் யாருப்பா? அந்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். 3 லோகங்கள், அப்ப தங்கலோகம், இரும்பு லோகம், வெண்கல லோகம் அல்ல வெள்ளி லோகம் அப்படிலாம் இருந்ததா? 3 லோகங்கள் இருந்திருக்கு. அந்த 3 லோகங்களையும் விரிசடை அப்படின்னா சடை வச்சிட்டு இருக்க ஒரே ஆள் நம்மளுடைய சிவபெருமான். தன்னுடைய சடையினுடைய ஒரு பகுதியை கிள்ளி எறிந்து 3ஐயும் எரித்ததாக சொல்றாங்க. அப்படி குறிப்பிடப்படுபவர் யாருன்னா திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு குறிப்பிடப்படுபவர் நம்மளுடைய சாட்சாஸ் சிவனே தான். அடுத்தது ஆளவாய் பெருமான். ஆளவாய் அப்படின்னா ஆழகால விஷத்தை அருந்திய சிவன் தான் ஆளவாய் பெருமான். குன்று எறிந்த வேல். தமிழ்ல கூட ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனின் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. குன்று எறிந்த வேல் யாரு? நம்மளுடைய முருகன். வேல் அப்படிங்கிறது இங்க அரசனை குறிப்பிடக்கூடியது. துவரை கோமான் இங்க யாருன்னா துவரை கோமான் அப்படின்றது குறிப்பிடப்படுபவர் கண்ணன். நம்ம துவாரகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, துவாரகை பகுதியை பாதுகாத்து வந்தவர் கண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய தூய தமிழ்ல துவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிதியின் கிழவன், பினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி நிதியின் கிழவன். இங்க யாருன்னா நம்மளுடைய குபேரன். அவர்கிட்ட தான் இருக்கிறதுல ஊருக்குள்ளேயே பெரிய பணக்காரரா இருக்கக்கூடிய சாமி, அவரை தான் சொல்றாங்க இங்க. சோ இது நம்மளுக்கு ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதுதான். அடுத்தது புறநானூற்றுல கூட ஒரு குறிப்பு இருக்கு, சங்கத்தை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா, தமிழ் கெழு கூடல் அதாவது மதுரையில இருக்கக்கூடிய புலவர்கள் அத்துணை பேருமே தமிழை பற்றி விவாதித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு வரிதான். இது எங்க இடம் பெற்றிருக்குன்னா அதாவது புறநானூற்றில் குறிப்பிடக்கூடிய இது. அப்புறம் இந்த லைன் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். நிறைய வினாத்தாள்கள்ல நம்ம பார்க்கலாம், கேள்விகளா இருக்கு. பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லைகளை கூட பகுத்து கூறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பற்றுளி ஆற்றுடன் இருந்து பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிலப்பதிகாரம் கூட இந்த 3 சங்கங்களை பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாத இதே சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா தென் தமிழ் நன்னாட்டு தீதுர் மதுரை அப்படின்னு சொல்றது. தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை. இந்த வரிகளுமே இடம்பெற்ற நூல் எதுனா சிலம்புதான், சிலப்பதிகாரம்னு சொல்லக்கூடியது. இப்ப தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரைனா சிலப்பதிகாரம். தென் தமிழ் மதுரை இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தென் தமிழ்னு ஒன்னு பார்த்தோன்னே கொஸ்டின், தென் தமிழ் நன்னாட்டு தீதூர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்ற பாடல் வரிகள் எந்த இலக்கியத்தில் காணப்படுகிறது, இல்ல எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ கண்ணை மூடிட்டு ஐயோ சொன்னாங்களே சிலம்புன்னு போடக்கூடாது. தென்தமிழ் மதுரைன்னு மட்டும் வந்தா அந்த கேள்வியை கரெக்டா நம்ம பாக்கணும். தென்தமிழ் மதுரை அப்படின்னு மட்டும் வந்ததுன்னா நம்ம மணிமேகலையே கொடுக்கணும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே என்ன சொல்லுவோம், நம்ம
இரட்டை காப்பியங்கள்னு கூட சொல்லுவோம். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய ஃபேமஸான ஒரு இது இருக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் வந்து இந்த சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாம சில குறிப்புகள் இன்னும் சங்கங்களை பற்றி தெரிகிறது. இது பள்ளி பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடியதுதான். இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பள்ளி பாட புத்தகங்கள்ல பேஸ் பண்ணி நடத்தக்கூடியதுதான். இருந்தாலும் ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். மதுராபுரினா மதுரையை குறிப்பிடக்கூடியது. மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கு. ஒரு செப்பேடு, ஃபேமஸான ஒரு செப்பேடு, அது வந்து சின்னமனூர் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னமனூர் செப்பேடு இந்த சங்கம் பற்றிய குறிப்பை குடிக்கிறது. இது இந்த செப்பேடு எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னா 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்தது இப்ப நம்ம பார்த்திருப்போம், தமிழில் தோன்றிய முதல் உரை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறையனாருடைய அகப்பொருள் நூலுக்கு உரை எழுதிய நக்கீரர் தான். அவருடைய குறிப்புகள்ல 3 சங்கங்களை பற்றி தெளிவான குறிப்புகள் இருந்திருக்கு. அந்த சங்கங்கள் அத்தனையுமே கடல் கோளால் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கடல் கோளால் அழிந்திருக்கலாம் இல்ல அழிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு நவீன காலம் வரும் பொழுது கிபி 470 மதுரையில வந்து வஜ்ரநந்தி, மதுரையில கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சமண முனிவர் வஜ்ரநந்தி. இவர் தான் வந்து 4ஆம் தமிழ் சங்கம் அப்படின்றதுல 4ஆம் தமிழ் சங்கம்னு இதை வச்சுக்க கூடாது. இவருடைய காலகட்டத்துல ஒரு தமிழ் சங்கம் இருந்திருக்கு. இந்த தமிழ் சங்கத்துலதான் இவர் வந்து பல்வேறு சங்க இலக்கியங்கள்னு சொல்லப்படக்கூடிய நூல்களை தொகுத்திருக்கிறாரு. இந்த சங்கத்திற்கு வந்து சமண சங்கம் சொல்றாங்க, தமிழ சங்கம், திராவிட சங்கம் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இப்ப சங்க இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய நூல்கள் 17 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் இவருடைய காலகட்டத்துல தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப நவீன காலகட்டம்னு வரும்பொழுது இப்ப நம்மளுடைய ரீசன்ட் செஞ்சுரியில பார்த்தோம்னா 14/9/1901 பாண்டித்துறை இவர் யாருன்னு சொல்லிட்டு, பாண்டித்துறை தேவர் ஆலவநத்தம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அதுல வந்து ஜமீன்தாராக இருந்தவர் தான் இவரு. இவருடைய உண்மையான பேர் வந்து உக்கிரபாண்டியன். இவர் வந்து மதுரையில வந்து தமிழ் சங்கத்தை நிறுவியதாக சொல்றாங்க. அடுத்தது மிக முக்கியமான குறிப்புகள் இது எல்லாமே. 3 சங்கங்கள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களே நம்மளால பார்க்க முடியும். இந்த 3 சங்கங்கள், இந்த சங்கங்களை யார் யாரு நிறுவி இருக்காங்க, அதுல படைக்கப்பட்ட இலக்கியங்கள் என்ன, இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுள்ள தொல்காப்பியம் அகத்தியம் தான். மீதி எதுவுமே கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சிருந்தனா நம்ம தமிழ் ஐயோ தகுதி மொழின்றப்பயே நம்ம திண்டாடிட்டு இருக்கு. இது அத்தனையும் கிடைச்சிருந்தனா தமிழ்நாடே வேணான்னு சொல்லிட்டு என்னைக்கே ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்போம். அந்த அளவிற்கு நம்மளுக்கு இலக்கண இலக்கியங்கள் நிறையவே கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சங்க காலம். இதுல இருந்துதான் நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் இருக்கக்கூடியது. ஆக்சுவலா இந்த சங்க காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 8 தொகை 10 பாட்டு இதை சார்ந்த கேள்விகள் அதிகமா இருக்கும். இதுலயே ஒரு 4 to 5 கேள்விகளை நம்மளால பார்க்க முடியும். சங்க காலம் இப்ப பேசிக்காவே ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாமே. சங்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலும் நிலவிய காலகட்டம்னா சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீழடி அப்படின்றத உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகுதான் இது கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையிலுமே ரொம்ப குறைஞ்சது. அதற்கு முன்னாடி நம்ம கிமு 2, 1ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல இதுதான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சங்கம் அப்படின்ற சொல்ல வந்து தொல்காப்பியர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அப்ப அதுக்கு ஈக்குவலா ஏதாவது சொல்ல அவர் பயன்படுத்தி இருக்கணுமே, வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அவை அப்படின்ற பொருள் கூட இருக்கு. சங்கம் அப்படின்னா அவை அப்படின்ற ஒரு பொருள் கூட இருக்கு. அடுத்தது இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்றத எப்ப தொகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வஜ்ரநந்தியினுடைய சங்கத்துல தொகுக்கப்பட்டதுனாலதான் இது வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களை தொகுத்து அழிச்சதுனாலதான் இந்த நூல்கள் இலக்கியங்களுக்கு பேரு வந்து சங்க இலக்கியங்கள்னு பேரு. சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது அப்படின்னா நம்மளுடைய வஜ்ரநந்தி, அதை நம்ம முன்னே சொன்னோம்லே கிபி 470 வந்து மதுரையில தமிழ் சங்கத்தை நிறுவிய அந்த வஜ்ரநந்தியால்
அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொகுத்து கொடுத்ததுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு டேர்ம். இந்த சங்க இலக்கியங்கள்னா ஒண்ணும் இல்ல, இது 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கணக்கு நூல்கள், கணக்கு அப்படின்னாவே நூல்னு அர்த்தம். 14 மேற்கணக்கு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 17 மேல் கணக்கு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா 18 புக்ஸ், ஆக்சுவலா 18 இலக்கியங்கள் இருக்கும். அப்ப 18னா ஓகே, நம்மளுக்கு திருக்குறள், நாலடியார், நான்மடி கிடைக்கும். அது அறச்செயல்கள் அதிகமாக காணப்படக்கூடியதை எத்தனையுமே கீழ்கணக்குல வந்துடும். இந்த மேல் கணக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய 8 தொகையும் 10 பாட்டுமே நம்மளுடைய 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடியது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடியது என்னன்னா அறநூல்களாக சொல்லப்படக்கூடிய நாலடியார், நான்மடி கடிகை, பழமொழி 400 இதெல்லாம் இங்க கீழ்கணக்குல வந்துடும். மேல் கணக்கு நூல்கள்லாமே என்னது 8 தொகையும் 10 பாட்டும் தான். சரி, இப்போ ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. கணக்குனா என்ன? நூல்னு சொல்லிட்டோம். சங்க காலத்துல ஏற்றப்பட்டவை அத்தனையுமே 14 மேல் கணக்குன்னு சொல்றீங்க. ஓகே, இப்ப இந்த 14 மேல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள், நான் முன்னே சொல்லிட்டு 4 to 5 கேள்விகள் வரக்கூடிய பாடப்பகுதின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 14 மேல் கணக்குக்கும் கீழ்கணக்குக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை படிக்கணுமே. மேல் கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா வாழ்வியலை விவரித்து கூறக்கூடியது. அதே நாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது அகம் புறம் இரண்டும் சார்ந்ததுதான் வாழ்க்கைங்கிறது. அது என்னங்க அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, வாழ்க்கையில நம்ம இந்த நெறிகள் எல்லாத்தையும் இல்லற வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறது அறம் சார்ந்த நூல்கள். புறம் சார்ந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஒரு சொசைட்டிக்குன்னு வந்துட்டேன், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அங்க போனேன்னா சொசைட்டிக்குள்ள என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி நீ ஃபாலோ பண்ண, ஏன் ஃபாலோ பண்ண, எதற்காக ஃபாலோ பண்ணும், சப்போஸ் நீ ஃபாலோ பண்ணலன்னா என்ன மாதிரி, ஃபாலோ பண்ணலன்னா என்ன மாதிரி உனக்கு கெட்டது நடக்கும், இல்ல சப்போஸ் நீ ஃபாலோ பண்ண என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு விரிவா சொல்லக்கூடியதுதான் கீழ்கணக்கு நூல்கள். இதற்கு மாறாக மேல்கணக்கு நூல்கள் என்னன்னா அகமும் புறமும் சார்ந்ததுதான் இந்த சங்க இலக்கியங்கள்னு சொல்றாங்க. அதாவது இங்க அறம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வச்சிருக்கோம். இப்ப 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும் பாத்தீங்கன்னா அறத்தையும் இன்பத்தை மட்டுமே மக்களுக்கு போதிக்கின்றன. ரெண்டுமே எங்க போதிக்கிறது? அறமும் பொருளும் போதிக்கக்கூடியது என்னது அப்படின்னா மேல் கணக்குல நம்ம பார்க்கலாம். மேல் கணக்கு நூல்கள்லாம் அறம் பொருளை தவிர்த்து இன்பத்தை பார்க்கலாம். வீடு பேரு கிடையாதுங்க. வீடு பேருனா கடைசியா இருக்கக்கூடியது. அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றுமே எங்க பார்க்கலாம்னா கீழ்கணக்கு நூல்கள்ல பார்க்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு இது எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்ம பார்க்கலாமே 14 மேல்கணக்கு நூல்கள்ல பார்க்கலாம். 14 மேற்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள்னா என்ன? 8 தொகை மற்றும் 10 பாட்டு. 8 தொகை மற்றும் 10 பாட்டு. இந்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகேங்க 10 பாட்டு. பாட்டுனா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாட்டுனா எங்களுக்கு புரியுது. ஆனா 8ங்கிறது ஓகே நம்பரு. அது என்னங்க தொகை அப்படின்னா? தொகைனா பல்வேறு புலவர்களால் பாடி தொகுக்கப்பட்டதுதான் தொகைன்னு சொல்லுவாங்க. 10 பாட்டு, 10 பாடல் புக்ஸ், 10 பாடல்கள் இருக்கக்கூடிய புக்ஸ். வெறும் 10 தானா? இல்ல 10 விதமான புத்தகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. 10 விதமான புத்தகங்களாக இருக்குது. அதுங்க 10 விதமான பாட்டுகளா இருக்கு. இதுதான் 8 தொகையும் 10 பாட்டும். இப்ப இந்த 8 தொகை 10 பாட்டு ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், அறமும் இன்பமும் போதிப்பவை அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். அகப்பாடல் அகம் புறம் அப்படின்னு சொல்றோம். இது என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம 2ஆ பிரிச்சிருப்போம், அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனைத்துமே பாத்திர கூறுகள். பாத்திர கூறுகள்னா ஒன்னும் இல்ல, நீங்க பாத்திருப்பீங்க தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழி கூற்று, தோழன் கூற்று அப்படின்னு பாத்திர கூறுகள். அல்லது செவிலித்தாயோடைய கூற்று, அப்புறமேட்டு முதுப்பெண்டீருடைய கூற்று, சான்றோர்களுடைய கூற்று இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். புறம் அப்படின்னாவே பெரும்பாலும் புலவர்களுடைய கூற்றுகளாவே புறம் சார்ந்த
கூற்றுகள் அத்தனையுமே புலவர்கள் தன்னோட வாழ்க்கையில நீதி நெறிகளை பார்த்து இப்படி பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி புறம் சார்ந்த கருத்துக்களை புலவர்களுடைய கூற்றாவே சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்திருப்போம் சின்ன பிள்ளையில இருந்தே, களவு காதல் கற்பு காதல், களவு ஒழுக்கம் கற்பு ஒழுக்கம், களவு கற்பு, களவு காதல் கற்பு காதல்னா ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா களவு காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், கோயில் திருவிழாக்களா இருக்கலாம், இல்ல தெருக்கல்லியா இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தரை சொல்லிக்காமையே காதலிக்கிறது. ஒரு காதலித்த பிறகு சிறிது காலகட்டத்திற்கு பிறகு 2 பேரும் தன்னுடைய காதலை தெரிவிச்சு நம்ம பிற்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் களவுத்தனமாக தன்னை 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறது. இதற்கு தோழிகள் ஹெல்ப் பண்றது, அது களவு காதல்ல வந்துடும். அடுத்தது கற்பு காதல். கற்பு காதல் அப்படி லவ் பண்ணிட்டு 2 பேருமே அது காதல்னு தான் சொல்லணும். காதல்னா ஒன்றும் இல்லை, லவ்னா அன்பு. இது நம்மளுக்கு லவ்னா தப்பான ஒரு மீனிங்ல எடுத்துட்டு போறோம். லவ்னா அன்பு. இந்த கற்பு காதல் பொறுத்தவரைக்கும் இருவரும் திருமணம் செய்த பிறகு தன்னுடைய சுற்றத்தாரை, புலவர்களை, சான்றோர்களை, அப்புறமேட்டு வயதானவர்களை எப்படி மதிக்கணும், அவர்களுடைய அறம் என்ன, அவர்கள் எதற்காக வாழணும், வீடு பேர அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, இது எல்லாத்திலையும் அந்த களவு காதலித்த ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு ஏற்றுக்கக்கூடிய நடைமுறை பங்களிப்புகள் எல்லாமே கற்பு காதல்ல வந்துடும். களவும் கற்பும் எவ்வளவுதான். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் சிம்பிளா முடிச்சுக்கலாம் நம்ம. இப்ப 8 தொகை 10 பாட்டை நான் அப்பயே முன்னையே சொல்லிட்டேன். 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 8 தொகையும் 10 பாட்டும் நம்மளுடைய மிக முக்கியமான லைன்ஸ் இருக்கக்கூடியது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லைனை கொடுத்து இந்த லைன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் நானே ஒன்று முந்தை இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சு முன்பர் நனு நாகரிகர், இது இங்க இடம் பெற்றிருக்கு, யார் எழுதுனாங்க, எந்த நூல்ல இருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எற்றும் களியோடு, அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை. இந்த 8 தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய லைன் என்ன, எவ்வளவு புலவர் பாடியிருக்காங்க, தொகுத்தவன் யாரு, தொகுப்பித்தவன் யாரு, இதுல வரக்கூடிய ஃபேமஸான கோட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். இங்க உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல இருந்து ஒரு 4 to 5 கேள்வியாவது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இதுல ஒரு முக்கியமான இதை பார்க்கலாமே. இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எனக்கும் இதை சொல்லிதான் தீரக்கூடிய கட்டாயம் தான். மொத்தமாக சங்க காலத்துல இருந்த பாடல் அடிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 26,350 அடிகள் இருக்கு. நினைச்சு பாருங்களேன், 3 சங்கம் புக்கும் முழுசா கிடைச்சிருந்தா அறிஞ்சிருப்போம், அப்படிதானே? மொத்த பாடல் இது மற்றும் அடிகள் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 2381 பாடல்கள் இருக்கு. இதை அகம் சார்ந்த பாடல்களே அதிகம் காணப்படும். அகம் சார்ந்த பாடல்கள் 1862. புறம் சார்ந்த பாடல்கள், புறம் சார்ந்தனா ஒரு வீரம், வெற்றி, இரவல் கேட்டு போறது, நீதி நெறிகளை குறிப்பிடக்கூடியது புறம் சார்ந்த பாடல்கள். அதுல பாத்தீங்கன்னா 519 பாடல்கள் இருக்கு. மொத்த புலவர்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 473 புலவர் இருக்காங்க. அதுல பெண் புலவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 49 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. இதுல அதிகமான இந்த 2381 பாடல்கள்ல அதிகமான பாடல்களை இயற்றியவர் யாருன்னா கபிலர். 235 பாடல்களை இயற்றியிருக்காங்க. கண்டிப்பா இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே பள்ளி புத்தகங்கள்ல இருக்கக்கூடியதுதான், வேற வழியே இல்லை. நீங்க மனப்பாடம் செஞ்சுதான் ஆகுது. சப்போஸ் மேட்ச் பண்றதுக்கு கூட கேட்கலாம், இல்ல டைரக்டா சங்க பாடல்கள்ல உள்ள அடிகளின் எண்ணிக்கையில மொத்த பாடல்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்து கேட்டுடலாம். அதிகப்படியான பாடல் பாடினவர் யாருன்னு கூட கேட்டுடலாம். இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எல்லாருமே இந்த லைன் பார்த்திருப்பீங்க. ஒரு 6வது 7வதுலயே பார்த்திருப்போம் இந்த ஃபேமஸான இது. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, பொங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எற்றும் களியோடு, அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை. இது பாத்தீங்கன்னா 8 நூல்கள். இந்த 8 தொகைன்னு சொல்றோம்னா இது தொகை நூல்கள். இந்த 8 புக்ஸ் என்னென்னன்றது ஒரு பழமையான பாடல் ஒண்ணு குறிப்பிடுது. இதுல அடைமொழி என்ன இருக்கு,
நற்றிணை ஓகே. அது என்னங்க நல்ல குறுந்தொகை, மொத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். இப்ப கேட்பாங்க, இப்ப நற்றிணையினுடைய சிறப்பு பெயர் என்ன? நல் நற்றிணை, நல் நற்றிணை. இப்ப நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை. இத மேட்ச் பண்ணலாம். இல்ல குறுந்தொகைக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஒத்த ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய பதிற்று 10, அதுதான் ஒத்த பதிற்று 10. அடுத்தது ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல். கற்றவர் போற்றும், அதாவது கற்றவர் போற்றும், கற்றறிந்தோர் ஏற்றும், கற்றவர் போற்றும் கலித்தொகை. இந்த சிறப்புகள் கொண்ட நூல், இதுதான் இதனுடைய ஃபெமிலியரான கோடு. இப்ப நல் என்ற அடைமொழியுடன் வழங்கப்படும் 8 தொகை நூல் எது? நல்ல அப்படின்ற ஒரு அடைமொழியோட குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப முக்கியம். 8 நூல்கள் இருக்கு. இந்த 8 நூல்கள்ல படிச்சிட்டீங்கன்னாவே ஒரு 2 கேள்விகளை தாராளமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள். அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் என்ன? இப்ப கொடுத்துருவான். குறுந்தொகை என்ன? அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்தது, இரண்டும் சார்ந்தது, இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்ப 8 தொகையை பொறுத்தவரையிலும் அகநூல்கள் மொத்தம் 5 இருக்கு. அகநூல் மொத்தம் 5 இருக்கு. அதுல என்னென்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நற்றிணை, நற்றிணை. அடுத்தது குறுந்தொகை, மூன்றாவது ஐங்குறுநூறு, அடுத்தது ஐங்குறுநூறு, நான்காவது கலித்தொகை, ஐந்தாவது அகநானூறு, அகநானூறு. இதுல அகநூல்கள், அதாவது ஒரு களவு காதல், கற்பு காதலை பற்றி முழுமையாக தெரிவிக்கக்கூடியது இந்த 5மே அகநூல்களாக கருதப்படுகின்றன. அடுத்தது புறம் சார்ந்த நூல்கள். புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. புறம் சார்ந்த நூல்கள், புறம்னாவே பாத்தீங்கன்னா அதிலேயே பேர் இருக்கு. புறநானூறு, புறநானூறு. புறம் சார்ந்த நூல் அந்த பேர்லயே ஒரு பாருங்க, புறநானூறு. பதிற்று 10, பதிற்று 10. இப்ப அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒண்ணு இருக்கு. அகம் புறம் இது 2மே சார்ந்த ஒரு நூல் இருக்கு. அதுதான் பரிபாடல். இப்ப இது கன்ஃபியூஸ் ஆயிடலாம். ஓகே, இந்த மேம் ஓகே, புறம் சார்ந்த நூல்னா புறநானூறு, பதிற்று 10. ஏன்னா பதிற்று 10ங்கிறது சேர மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கக்கூடியது. 10 சேர மன்னர்களை பத்தி பாடியிருப்பாங்க. ஓகே, அகநானூறு ஓகே, இதெல்லாம் ஓரளவிற்கு எங்களால கெஸ் பண்ண முடியுது. இப்போ அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னா நாங்கள் பரீட்சையில போயிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடலாமே, வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூரமா ஒரு குதிரை ஒன்று நிற்கிது. பரினா இங்க குதிரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். தூரமா இருந்து நீங்க குதிரையை பாக்குறீங்க. அது பாக்குறப்ப நீங்க கிட்டால போனீங்கன்னா தான் கெஸ் பண்ண முடியும். தூரமா இருந்து பார்க்க அது குதிரையா கழுதையா நம்மளால கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அகமும் புறமும் கலந்து வரக்கூடியதுதான் இது. ஏன்னா தூரமா இருந்து பார்க்கும்போது குதிரை கழுத மாதிரி கூட தெரியும், வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, கலந்து தெரியும். அதனால இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நற்றிணையை பார்க்கலாம். நற்றிணையில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல இருந்து கேள்விகள் இருக்கக்கூடிய பகுதி தான். இதுல என்ன முக்கியமானது யாருன்னா, தொகுத்தவன் யாரு, தொகுப்பித்தவன் யாரு, மொத்த பாடல் வரிகளை கொண்டது என்ன, அடிவரையறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ஒரு அகம் சார்ந்த நூல் தான். அகம் சார்ந்த நூல். மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 400 பாடல்களை கொண்டது. மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது. பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 175 புலவர்களால் பாடப்பட்டதுதான் இந்த நற்றிணை. இதனுடைய அடைமொழி என்ன? அடைமொழி நல் நற்றிணை, நல் நற்றிணைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லுவேன். தொகுத்தவர் யாருன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா தொகுத்திருக்காங்க. தொகுத்தவர் யாருன்னு தெரியல. இப்ப தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இல்லை, தொகுத்தவர் இல்ல. தொகுப்பித்தவன், இப்ப ஒரு மன்னன் இப்ப ஒரு நூலை தேடி ஒரு பல்வேறு புலவர்கள் பாடிய நூலை ஒருத்தன் கண்டுபிடிச்சி ஒரு புலவர் தேடி தேடி கலெக்ட் பண்றதுனா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பினான்சியலா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். அப்படி சப்போர்ட் பண்ணவர் தான் தொகுப்பித்தவன் சொல்லுவாங்க. அந்த தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி, பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதற்கு கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கும். கடவுள் வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாரு? நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்தது இது இந்த கடவுள் வாழ்த்து யாரை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருமால் பற்றிய, அதாவது நம்ம இன்னைக்கு பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அவரு தான் அப்ப திருமால்னு சொல்லக்கூடியவர்.
இந்த நூலை முதலில் உரை எழுதியவர், இந்த நூலுக்கு உரை எழுதியவர், அதாவது இதுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கு இதுதான் மீனிங்கு, இந்த கான்செப்ட்ல தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றக்கூடியதுதான் உரை. அப்படி உரை எழுதியவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் நாராயணசாமி இவருதான் முதலாக நற்றிணைக்கு உரை எழுதியிருக்காங்க. இப்ப அந்த நற்றிணைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரிகளை இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் முக்கியமான கோட்ஸ் மட்டும் பார்க்கலாம். நிறைய இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கக்கூடியதை முக்கியமான ஒரு சில கோட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கோங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நீரின்றி அமையா உலகம் போல, இதுக்கு ஒரு இது பார்த்தோன்னே நீரின்றி அமையா உலகம் அப்படின்னா இப்படி என்ன நீரின்றி அமையா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இந்த வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீ உடனே என்ன பண்ணிடுவ, நம்மளுக்கு ஒரு திருக்குறள், ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு திருக்குறள் ஆரம்பமாக இருந்திருக்கும். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அது பார்த்த உடனே அப்பா ஒரு லைனு மாட்டிருச்சு, ஒரு கொஸ்டின் திருக்குறள்னு போட்டு விடு அப்படின்னா போட்டிங்கன்னா தப்பு. நல்லா பாருங்க, நீரின்று அமையா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவே இங்க என்னது நற்றிணையினுடைய பாடல் வரிகள் தான். நற்றிணையுடைய பாடல் வரிகள். இந்த விஷயத்த சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய கபிலர். நான் சொல்லிட்டேன், 8 தொகை 10 பாத சங்க இலக்கியங்கள்ல அதிகமான பாடல்களை இயற்றியவர் யாருன்னா இந்த கபிலர் தான். அந்த கபிலருடைய லைன் தான் ஃபேமஸான லைன். அடுத்தது, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இதை எழுதினவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் இது நற்றிணையினுடைய பாடல் குறிப்பு தான். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, முந்தை இருந்து நட்டோர் குடிப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். முந்தையினா முன்னாடி இருந்து, நட்டோர்னா நண்பர் கொடுத்தா நஞ்ச கூட நாகரிகம் கருதி அத்தகைய காலத்தில் வாழ்ந்த சான்றோர்கள் சாப்பிட்டுருக்காங்க. இதுதான் இந்த பாடல் வரியோடைய விளக்கம். இப்ப கேட்பாங்க, இந்த லைனை கொடுத்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கோடு. அடுத்தது, சாதல் அஞ்சுவல் சாவில் பிறப்புக்கு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் காதலன் எனவே. இதுக்கும் நல்ல வேலை எழுதினவருடைய பெயர் தெரியல, ஆனால் நற்றிணையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் வரி தான். இந்த பாடல் வரியோடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் சாவறதுக்கு பயப்படல. சாதல் அஞ்சேனா நான் சாவறதுக்கு பயப்படல. நான் பயப்படுறது எதுக்கு, நான் அஞ்சுவல்னா நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னா, இப்ப நான் செத்துட்டேன்னா எனக்கு ஒரு மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மறுபிறப்புல நான் காதலித்த காதலனை மறந்துருவனும். அதாவது அடுத்த ஒரு பிறவியில நான் காதலித்த காதலனை மறந்துருவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியோடைய கூற்றா இருக்கு. இது என்னாலையும் கொஞ்சம் ஜீரணிக்க தான் முடியல, பட் ஆனாலும் கொஞ்சம் ஜீரணிச்சுக்கலாம். அதாவது இந்த பிறவியில இறந்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பிறவின்னு வரும் பொழுது அந்த பிறவில என்னோட காதலனா நான் அந்த பிறவில மறந்துட்டேன்னா நான் என்ன பண்றது, அதுக்குதான் நான் பயப்படுறேன், நான் ஒன்னும் சாவறதுக்கெல்லாம் பயப்படல அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று. இது எல்லாமே நற்றிணையில காணப்படக்கூடிய கூற்று. அடுத்தது, குறுந்தொகை. நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு அகநூல். இதுல கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் இருக்கு, மற்றும் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401+1. இப்ப கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 402 பாடல் வரிகள் இருக்கு. பாடல்கள் காணப்படுகிறது, வரிகள் இல்ல பாடல்கள் காணப்படுகிறது. 203 புலவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த குறுந்தொகை. இதுல பார்த்தோம்னா 4 to 9 அடி, அதிகபட்சம் 8 அடிகள் தான் இருக்கணும். 4 to 8 அடி தான் இருக்கணும். ஆனா 9 அடிகள் சில பாடல்கள் இருக்கு. அது என்னன்னா 307, 399. 307, 399 இந்த 2 பாடல்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 9 அடிகள் இருக்கு. 4 to 8 அடிகளுக்கு மாற்றாக இது ஒரு 9 லைன்ஸ் இருக்கக்கூடிய பாடல்களா இருக்கக்கூடியது 307வது பாடலும் 399வது பாடல்களும். இதை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவன். முன்னாடி சொன்ன நற்றிணையில தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க.
இங்க வந்து தொகுத்தவர் கிடைச்சிருப்பாங்க. தொகுப்பித்தவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கும் புலவர். இவர் ஒரு புலவர். தொகுத்தவர் பூரி. இதுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ண அந்த மன்னன் யாரு இல்ல செல்வந்தர் யாருன்னு நம்மளுக்கு கிடைக்கல. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேர். நற்றிணைக்கு பாடினவரே தான் மேக்சிமம் எல்லா அகநூல்களுக்கும் சரி புறநூலுக்கும் வரும். பாரதம் பாடிய பெருந்தேவன் இவர் தான் ஏற்றி இருப்பாரு. கடவுள் வாழ்த்து பாடலை ஏற்றி இருப்பாரு. இதை முதலாக பதிப்பித்தவர். இது நம்மளுடைய பள்ளி புத்தகத்திலேயே இருக்கக்கூடியது. நிறைய வினாத்தாக்கள்ல பார்த்திருப்போம். இயர் ஒரு தடவை கேட்டுருவான். இல்லைன்னா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரதான் முதலாக குறுந்தொகையை பதிப்பித்தவர். இது நிறைய பாடல்களுக்கு நம்மளால பார்க்க முடியும். நிறைய பாடல்கள்ல நிறைய வினாத்தாள்கள்ல இந்த குறுந்தொகை பாட்டை பத்தி நிறைய நம்ம பார்க்கலாம். வினாத்தாள்கள் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த தொகைன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி காதல்னு சொல்லுவாங்க. ஆட்டனத்தி புத்தகத்திலே இருக்கு. ஆட்டனத்தி ஆதிமந்தி காதல். இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறவங்க யாரு? இவ ஆக்சுவலா நம்ம ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஃபேமஸான பாத்திருங்க ரோமியோ ஜூலியட் இதெல்லாம். அந்த மாதிரி இவர்களும் ஒருத்தவங்க. கரிகாலனுடைய மகள் பெயர் ஆதிமந்தி. கரிகாலனுடைய மகள் பெயர் ஆதிமந்தி. கரிகாலன் யாரு? சோழன் வழி வந்த ஒரு ஃபேமஸான ஒரு கிங். இவர் வந்து சோழ அரசன். ஆட்டனத்தி அப்படிங்கிறவர் யாருன்னா சேர மன்னன். பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் ஆரம்பத்தில இருந்தே பாத்தீங்கன்னா சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பிரச்சனை போகும். சோழர் பாண்டியர்னு பிரச்சனை போகும். இவங்களுக்குள்ளே மாறி மாறி அடிச்சிரு. அப்ப பரம்பரை எதிரிகளாக கருதப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாருமே. 3 பேருமே சேர சோழ பாண்டியர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா இங்க சேர மன்னனான ஆட்டனத்திற்கும் ஆதிமந்தின்னு சொல்லக்கூடிய கரிகாலனுடைய மகளுக்கும் இடையே இருந்த காதலை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம்னா இந்த குறுந்தொகை. அப்புறம் நம்மளுடைய பண்டமாற்று முறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய ஃபேமஸான பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் வந்து இப்ப நிறைய சினிமாக்கள் அதாவது திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மேற்கோளா காட்டி நிறைய பாடிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு வரி என்னன்னா, செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. செம்புல பெயல் நீர் போல அன்புடைத்தான் நெஞ்சம் கலந்தனவே. குறுந்தொகை ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஓடக்கூடிய ஆறுகள் எல்லாமே இங்க ஒரு மலையினுடைய உச்சியிலிருந்து உருவாகக்கூடியதான். அப்படி மலையினுடைய உச்சியிலிருந்து உருவாகி வரும் பொழுது செம்மண்ணுடைய காடுகள் தோட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அடித்துட்டு வரும்போது அந்த தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா செம்ம கலர்ல இருக்கும். அந்த செம்ம கலர் நீங்க என்னதான் தெளிவுனாலும் தெளியவே தெரியாது. அதே ஒரு செம்ம கலர் மாதிரி ஒரு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அதாவது அது பிரிக்க முடியாது. அந்த செம்ம கலரையும் தண்ணீரையும் நல்ல ஒரு கிளியரான ஒரு வாட்டரா பிரிக்க முடியாது. அது போலதான் தலைவனும் தலைவியும் கொண்ட காதல் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ஒரு திருவிளையாடல் ஒரு கதைக்கு போயிட்டு வரலாம். திருவிளையாடல்ல ஒரு இருக்கு 1000 பொற்காசுகளை சொக்கா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமிக்கும் நக்கீரன் மற்றும் சிவபெருமானுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் மன்னனுக்கு வந்திருக்கு. என்னது? பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கா இல்ல அவர்கள் அணியக்கூடிய மலர்களால் மனம் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதற்கு வந்து அருமி போயிட்டு சிவபெருமான்கிட்ட போது சிவபெருமானே ஒரு பாடலை ஏற்றி கொடுத்ததா சொல்றாங்க. அந்த பாடல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு குறுந்தொகையில தான் இருக்கு. அந்த பாடல் என்னது? பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி ஆமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இதை இறையனாரே எழுதினதாக சொல்றாங்க. அடுத்தது முக்கியமானது இன்னொரு பாடல். இது பள்ளி பாடப்புத்தகத்திலே காணப்படுகிறது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆரளவின்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். இதுவுமே ஒரு குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாடல். தேவகுலத்தாரோடைய பாடல்கள்ல இந்த இது பார்க்கலாம். அதாவது தலைவனும் தலைவியும் அவங்க 2 பேரும் பேசிக்கிற ஒரு கூற்று. தலைவியாகப்பட்டவள் தலைவன் மீது கொண்ட காதல் நிலத்தினோட பெருசு, வானவுட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. இந்த வரி பார்த்தோம்னா குறுந்தொகையில இடம்பெற்றது.
இது இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது யாருன்னா தேவ குலத்தார். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு இம்மை மாறி இம்மை மாறி மறுமை ஆயினும் இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகிய என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே. இது ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி. இது அதிகமாக கேட்டிருக்காங்க. குறுந்தொகையில இருந்த கூடிய ஒரு பாடல் வரி தான் இது. இதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிட்டோமா, நான் இது ஜீரணிக்கவே முடியாது என்னால இது படிக்கும் போதே. என்னால மட்டும் இல்ல, இதை கேட்கற உங்களாலேயே இது ஜீகரணிக்கவே முடியாதுன்னு சொல்றது ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம கல்யாணம் ஆனவங்களாம் சொல்லுவாங்க, அடுத்த பிறவிலையும் நீ தான் எனக்கு கணவனா வரணும், நான் தான் உனக்கு மனைவியா வரணும்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதை சொல்லுவாங்கல்ல, செத்தாலும் விடாத கருப்பு அப்படிங்கிற மாதிரிதான். இம்மை மாறி இந்த பிறவியில் மட்டும் அல்லாமல் அடுத்த பிறவியிலும் நீ தான் என்னுடைய கணவர். இப்ப நான் கணவன், நீ எனக்கு கணவனா, நான் தான் உன்னுடைய மனைவி, அடுத்த பிறவிலையும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்கு இந்த அம்மா. இந்த முக்கியமான பாடல் வரிகள்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேள்விகள்ல நம்ம வினாத்தாக்கள்ல பார்க்கக்கூடிய பகுதி தான். இந்த பாடல் வரிகளை நீங்க கொடுத்துட்டே கேட்பாங்க, இந்த பாடல் வரிகள் எங்க இருக்கு, யார் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி கேட்கக்கூடியது. அடுத்தது மிக முக்கியமானது ஐங்குறுநூறு. அதாவது 5 திணைகளுக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகள் இருக்கு. 5 திணைகளுக்கு 100 பாடல்கள் வீதமாக ஏற்றப்பட்டது. அதாவது 8 தொகை நூல்கள்லயே மிக குறைவான பாடலடிகள். அப்ப வந்து நம்ம கேட்பாங்க, அதிகமான பாடல் வரி எந்த நூல்ல இருக்கு. இப்ப குறுந்தொகைன்னு நம்ம குட்டியா இருக்கும், லைன்ஸ் சின்னதா இருக்கும், அதனால நம்ம குறுந்தொகை அப்படின்னு நம்ம நினைச்சிரும். ஆனா கிடையாது, ஐங்குறுநூறுக்கு தான் 3ல இருந்து 6 வரி தான் பாருங்க, சின்னதா இருக்கக்கூடிய ஒரு நூல். அது பாடல் வரிகளை கொண்ட இந்த ஐங்குறுநூறு. மொத்தம் 500 பாடல்கள் காணப்படக்கூடியது. திணைக்கு 100 பாடல்கள், ஒவ்வொரு திணையும் 10 பிரிச்சிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பேரை வச்சு நம்மளால பாட முடியும். இந்த பாடல், இந்த ஐங்குறுநூறை பொறுத்தவரை ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்பால் புலவர்கள் யாருமே இதுல காணப்படல. இதை பாடிய அத்தனை பேருமே ஆண்பால் புலவர்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்பாங்க. மருதத்திணையை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓரம் போகியார். நெய்தல் திணையை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்முவானார். அம்முவானார்னு கூட சொல்லுவாங்க. குறிஞ்சினாவே நம்மளுக்கு தெரியும், குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சிக்கு கபிலர், பாலைக்கு ஓதலாந்தை. அடுத்தது முல்லைக்கு பேயனார். இத நல்லா சொல்லேன், கண்டிப்பா இப்படி ஒரு மேட்ச் ஒண்ணு கொடுத்துறாங்க. டிஎன்பிஎஸ்சியில எலிஜிபிலிட்டின்னு போயிட்டீங்கனாலும் சரி, டிஎன்எஸ்யூஆர்பி எம்ஆர்பி எதில் போதீங்கனாலும் இப்படி ஒரு மேட்சை கொடுத்து இதை யாரு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுலயும் தொகுத்தவன் தொகுப்பித்தவர்கள் 2 பேருமே இருக்காங்க. அங்க முன்னாடி பார்த்ததுல தொகுத்தவரோ இல்ல தொகுப்பித்தவனோ ஒருத்தர் தான் கொடுத்திருப்பாங்க. இதுல 2 பேருமே கொடுத்திருப்பாங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுத்தவர். தொகுப்பித்தவன், இதுவும் கொஸ்டின் தான். இந்த ஐங்குறுநூறை தொகுப்பித்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேள்விகள் இருக்கக்கூடியதுதான். தொகுப்பித்தவன் யாருன்னா யானை கட்சே மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. இரும்பொறை இவரதான் தொகுப்பித்திருப்பாரு. தொகுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூடலூர் கிட்ட கேட்டிருப்பாரு, உடனே இருந்திருப்பாரு. இப்ப இந்த ஐங்குறுநூறை முதலாக பதிப்பித்தவர். இந்த பதிப்பித்தவர் அப்படின்னா யாரு? இவர்தான் ரொம்ப தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய ஊவேசா தான். இவர் இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் நம்மளுக்கு பாதி கிடைக்காமே எழுது. இவர் தான் ஊரா போய் மேக்சிமம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்ல இருக்கக்கூடிய நூட்கள் அத்தனையுமே கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் கண் கொத்தி பாம்பாட்டம் நல்லா ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு பாடல்களாக குறிப்பிருப்பாரு. இத தொகுத்தவர். ஐங்குறுநூறை தொகுத்ததுல வந்து மிகப்பெரிய பங்கு வந்து பதிப்பித்ததுல வந்து மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஊவேசாக்கு தான் இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நாளிகைன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். இப்ப அந்த பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அப்படின்னாவே ஒரு 1 டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 நாளிகை இருக்கும். 1 டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 நாளிகை காணப்படும். அதுல வந்து அந்த ஒவ்வொரு நாளிகையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 நிமிடம், 24 நிமிடம். அப்ப 2 நாளிகைனா என்ன, இது 1 ஹவருக்கு கணக்கு. 2 நாளிகைனா ஒரு 1 ஹவருக்கு கணக்கு. இப்ப நீங்க பாத்துக்கோங்க, இது ஒரு நாள் அப்படின்னா 60 நாளிகை, அதுல ஒரு நாளிகைனா 24 நிமிடம் அப்படின்னு சொல்றதே இதுதான். அடுத்தது
ஐங்குறுநூறு சொன்ன மாதிரி அகம் சார்ந்த ஒரு நூல் தான். அடுத்தது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த அகநானூறு. முக்கியமான பாடல் வரிகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபேமஸான கோட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய அடுத்தது வந்து அகம் சார்ந்த நூல்களை முக்கியமானது அகநானூறு. இத வந்து அகம் நானூறு, அகம், நெடுந்தொகை. இது உங்களுடைய ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெடுந்தொகை. அகநானூருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெடுந்தொகை அல்லது அகம், அகப்பாட்டு. அதாவது தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நிறைய நூல்கள் இருக்கலாம். அகம் சார்ந்த அதாவது களவு காதலையோ அல்லது கற்பு காதலையோ முழுக்க தெரிவிக்கக்கூடிய நூல்கள் பல இருக்கலாம். ஆனா அந்த அகம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு வரக்கூடிய ஒரே சங்க இலக்கியம் இல்லது ஒரே இலக்கியம் இன்றைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அகநானூறு தான். இது ஒரு அகம் சார்ந்த நூல். அதுலயே தெரியும் 400 பாடல்களை கொண்டது. முழுக்க பாத்தீங்கன்னா அகநானூறு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆனது. இதுல மொத்தம் பாடிய புலவர்கள் 145 பேர். தொகுத்தவர் தொகுப்பித்தவன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுத்தவர் சன்மர், தொகுப்பித்தவன் பாண்டியன் வீரப்பெருவழுதி. சங்கம் 3 சங்கங்கள் சொன்னோம் இல்லையா, அதுல முக்கியமானது இது பாத்தீங்கன்னா தொகுப்பித்தவன் தாண்டியும் இதற்கு வந்து கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கும். கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்த பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இந்த அகநானூறு பார்த்தோம் அப்படின்னா 3 பாடப்பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து களற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இதை கொடுத்துட்டு இந்த 1ல இருந்து 120 80 பாடல்கள், 121ல இருந்து 300 பாடல்கள் கொண்டது எது, இல்ல 301ல இருந்து 400 பாடல்கள் கொண்டது எது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 120, 180, 100 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதற்கு மேட்ச் ஆகக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 3 பகுதிகள் இருக்கு. களற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், கோவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 120 பாடல்கள், 180 பாடல்கள், 100 பாடல்கள். இது கண்டிப்பா உங்களுக்கு அகநானூறுல இருந்து கேள்வி கேட்கணும்னு நினைச்சா 2 டேர்ம்ல தான் கேட்க முடியும். ஒண்ணு யாரு தொகுத்தார், யாரு தொகுப்பித்தார். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கொடுத்துட்டு பாடல் வரிகளை மேட்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயத்த பாத்துக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். இப்போ ஒற்றைப்படை 1, 3, 5, 7 அப்படியே இந்த சிங்கிள் கவுண்டா ஒற்றைப்படை எண்களாக வந்தாவே எந்த திணையை சார்ந்த பாடல்கள் அப்படின்னா பாலை திணையை சார்ந்த பாடல்கள். மொத்தம் 200 பாடல்கள் இருக்காம். 2, 8, 2 இப்படி வந்து 4 நாளா கூட்டிட்டு போகுது, இல்ல டபுள் டிஜிட்ல போகுது அப்படின்னா இது எல்லாமே குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல்கள். குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல்கள் மொத்தம் 80 பாடல்கள் இருக்கு. அடுத்தது 4, 14, 24 நாளெல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 4 ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முல்லை திணையை சார்ந்த பாடல்கள் மொத்தம் 40 பாடல்கள் இருக்கு. அடுத்தது 6, 16, 26 அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மருதம் சார்ந்த பாடல்கள். இதுவுமே 40 பாடல்கள் இருக்கக்கூடிய. அடுத்தது 10, 20, 30 10 கூட்டிகிட்டே போச்சுன்னா நெய்தல் திணையை சார்ந்த பாடல்கள். நெய்தல் திணையை சார்ந்த பாடல்களும் மொத்தம் 40 இருக்கு. அதிகமான பாடல்கள் இருக்கக்கூடியது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாலை திணையில தான். இங்க நம்ம பாக்கலாமே, சிம்பிளா எடுத்துட்டு இந்த அகநானூற்றின் வாயிலாக இந்த குடவோலை முறை, அந்த எலெக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அது வரலாற்று செய்திகள், வரலாறு சம்பந்தப்பட்ட செய்திகள், அதிகமான வரலாற்று செய்திகளை காணப்படக்கூடிய சங்க இலக்கியம் அப்படின்னா இந்த அகநானூறு தான். வரலாற்று செய்திகள் ரொம்ப அதிகம். யார் என்ன பண்ணாங்க, எங்க போனாங்க, எங்க படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அந்த திருமண முறை. இப்ப நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாம் மேரேஜஸ் எல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் அந்த அருந்ததி பாக்கணும், அதெல்லாம் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றோம். அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த அகநானூற்றுல சொல்லி இருக்கிறதும் நாம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதும் சிமிலரா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பொண்ணோட இப்ப முக்கியமான பாடல் வரிகள். இது இந்த பாடல் வரி எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு நான் முன்னையே சொல்லியிருந்தேன். இந்த பாடல் வரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும், பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். பொண்ணுனா பொற்காசுகளை ஏற்றி கொண்டு, கரினா மிளகுகளை
தூக்கி கொண்டு செல்லக்கூடிய யவன கப்பல்கள் தமிழகத்தில் அதிகம் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெல்லும் சேம் சொல்லுவாங்க. இந்த நெல்லும் உப்பும் சேம் காஸ்ட், அதாவது ஒரு படி நெல்லுனா ஒரு படி உப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம அப்ப நம்ம பார்த்துட்டு இருந்ததே பண்டமாற்று முறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நெல்லையும் உப்பையும் கொடுத்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இடம்பெறக்கூடிய நூல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அகநானூறு தான். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு நூல். இந்த முக்கியமான நூல் அதாவது அகம் சார்ந்த நூல்கள்ல பார்த்தோம்னா இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துட்டீங்கன்னா நற்றிணையை பார்த்தாச்சு, குறுந்தொகையை பார்த்தாச்சு, ஐங்குறுநூறை பார்த்தாச்சு, அகநானூரை பார்த்தாச்சு. கலித்தொகை இப்ப வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான நூல் வந்து கலித்தொகை. கலித்தொகை அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நிறைய இது கலித்தொகைன்னு நீங்க பேரை பார்த்த உடனே என்னடா கலித்தொகைன்னு வருது, இது அகம் சார்ந்த நூலா இல்ல புறம் சார்ந்த நூலானே தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது உண்மையை சொல்லணும்னா இது அகம் சார்ந்த நூல் தான். ஏன்னா அகம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கலித்தொகை பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நாடகம் பாங்குல அமைஞ்சிருக்கு. நாடகம் சார்ந்த ஒரு நூல் கூட சொல்லலாம், நாடக பாங்கில் அமைந்த ஒரு நூல்னு சொல்லலாம் கலித்தொகை. கலித்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதனுடைய பாவை என்னன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு 4 வகையான பாக்கள் இருக்கு. அதுல முக்கியமான கலிப்பாவால் முழுக்க ஏற்றப்பட்ட ஒரு இலக்கியம்னா இது கலித்தொகை தான். மொத்த பாடல்களே வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 150 தான். அப்ப என்ன 149 + 1 வச்சுக்கலாம். இதுல வந்து சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து தான். சிவன் தான் இதுல கடவுள் வாழ்த்து இருந்திருப்பாரு. அதிகமாக இதுல வந்து எப்படி சொல்லலாம்னா கற்றறிந்தோர் எத்தும் கலியுடைய, இப்ப கற்றறிந்தவர்கள் நிறைய பேர் போற்றக்கூடிய ஒரு நூல் தான் இது. இப்ப வந்து இதை யாரு 5 திணைகளை பற்றிய நூல் தான். இந்த திணைகள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். பாலைத்திணைன்னு பாத்தீங்கன்னா பெருங்கடுகும் மொத்தம் 35 பாடல்கள் தான். மருதம் கபிலர், குறிஞ்சி தான் கபிலர். மருதம் வந்து மருத இளநாகன். மொத்த பாடல்கள் மொத்தம் 35. குறிஞ்சினாவே யாரு கபிலர் தான். குறிஞ்சிக்கு கபிலர் மொத்தம் 29 பாடல்கள். அடுத்தது நெய்தல் திணையை பாடியவர் நல்லந்தூவனார். நெய்தல் பாருங்க நானே வரும் நல்லந்தூவனார். மொத்த பாடல் வரிகள் மொத்தம் 33 பாடல்கள் மட்டும்தான். அடுத்தது பாலை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், முல்லை 17 பாடல்கள். இத பாடியவர் வந்து நல்லூர்திறன். இவர் வந்து ஒரு சோழ மன்னன் சொல்றாங்க, சோழ பரம்பரையில இருந்தவர்னு சொல்றாங்க. இதை முதலில் கலித்தொகையை பதிப்பித்தவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சீவை தாமோதரம் பிள்ளை தான் முதலாக பதிப்பித்திருப்பாங்க. இந்த கலித்தொகை வாயிலாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல ஜல்லிக்கட்டு, அதை வந்து ஏறு தழுவுதல் அப்படின்ற பெயர்ல ஏறு தழுவுதலை பற்றிய நிறைய குறிப்புகள் இடம்பெறக்கூடிய ஒரு நூல்னா இந்த கலித்தொகை தான், ஏறு தழுவுதல். அடுத்தது பாரத கதைகள், மகாபாரதம் சொல்றோம் இல்லையா, பாரத கதை அதிகமாக காணப்படக்கூடியது இங்க. அடுத்தது இதுல ஒரு முக்கியமாக ஒரே ஒரு பாடல் வரி இருக்கு. உள்ளேற்றுக்கோடு அஞ்சுவானை மறுமையும் உள்ளாலே ஆய மகள். அது சோழ நல்லூர் உருத்திரனுடைய பாடல் தான். இந்த பாடல் வரிகளுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு பணத்தோட இருந்தாலும் சரி, ஒரு காளைய அடக்கிறதுக்கோ இல்ல வீர செயல்கள் புரிவதற்கோ ஒருத்தன் அஞ்சி நிக்கிறான் அப்படின்னா முல்லை நிலத்தில் வாழக்கூடிய ஆயர் குல பெண்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் இந்த பாடலுடைய மீனிங். இந்த 8 தொகையை பொறுத்தவரையிலும் அகநூல்களை மற்றும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய புறம் சார்ந்த நூல்களையும் அகமும் புறமும் சார்ந்த நூலான பரிபாடலை பற்றியும் மீதி இருக்கக்கூடிய 10 பாட்டு அதை சார்ந்த குறிப்புகள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல வந்து நீங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன், இதை வந்து வேற வழியே இல்ல, ஸ்கிப் பண்ணவே முடியாது. பாடல் வரிகள் யார் எழுதியிருக்காங்க, எத்தனை புலவர் பாடியிருக்காங்க, எத்தனை அடி வரையறை, தொகுத்தவன் யாரு, தொகுப்பித்தவன் யாரு, சில இம்பார்ட்டன்டான பாடல் வரிகளை கொடுத்துருக்கேன். இதை மட்டுமே நீங்க படித்தீங்கன்னாவே ஒரு 2 to 3 கேள்வியா அழகா போட்டுடலாம். இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது வந்து கிராமர் மாதிரி மனசுல நிறுத்திட்டுலாம் போக முடியாது. ஞாபகப்படுத்தணும், ரிப்பீட்டடா தினைக்கும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி போறீங்க. தமிழ்ன்ற ஒரு
சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அழகா நம்ம பாஸ் பண்ணிடலாம். 50 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின்னா நம்ம நிஜமா சொல்றேன், இந்த பாடப்பகுதிகளை நீங்க தெளிவா படிச்சுட்டு குறிப்புகள் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே 50க்கு 40க்கு மேல கொஸ்டின்ஸை நம்மளால போட முடியும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நீங்க இதை சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பாதி குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே நீங்க ஃபெயில் ஆயிடுறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்பொழுது மெயின் பேப்பர், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுறப்ப உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலவெண்டான காம்படிட்டர்ஸோடைய ரேஷியோ உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ ரிப்பீட்டடா நீங்க படிச்சுட்டே இருங்க, ரெகுலரா கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, குறிப்புகளை எடுத்து படிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படியே கண்ணால பார்த்துட்டு போயிடக்கூடாது, குறிப்புகள் எடுத்து வைங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்ல வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஹெவியா இருக்கும்போது ரிவிஷன்ஸ்க்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடப்பகுதியா நீங்க மாத்திக்கணும்னா கண்டிப்பா குறிப்பு எடுத்து தான் ஆகணும். நீட்டா எழுதுங்க. எந்த டவுட்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு விரிவாக சொல்லப்படும். இதை சார்ந்த குறிப்புகளும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும், குறிப்புகள் அதாவது குறிப்புகள் வேணும் அப்படின்னாலும் சரி, இதை சம்பந்தப்பட்ட வினாத்தாள்கள் அத்தனை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். வேணுங்கிறவங்க எங்களுடைய இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், எங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டியில வேணும் அப்படின்னா ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க எங்களுடைய இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மற்றும் ஒரு தமிழ் வகுப்புல நம்ம சந்திக்கலாம். அதுல மீதி இருக்கக்கூடிய நம்ம பெண்டிங் வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.